பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் பாண்டியனோட தரப்புல இருந்து எல்லாருமே என்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு விரோதியாக இருந்தாலையும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு முத்துவேலு குடும்பத்தையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பாக்கியம் இருந்துட்டு இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான், நான் என் பொண்ணு பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அதுக்காக என் பொண்ணை அடித்து கொடுமை பண்ணி வரதட்சணை கேட்டு இவங்க வீட்டை விட்டு வெளியே தொடுத்துவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மட்டும் கேஸை ஃபைல் பண்ணலைன்னா இதே இடத்துல நான் தற்கொலை கூட பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் கேஸை ஃபைல் பண்ணிடுறாங்க. சரிம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேஸை ஃபைல் பண்ணுறேன், ஆனால் அந்த சின்ன பொண்ணு ராஜி மேலேயும் அதே மாதிரி அரசி மேலேயும் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க. மற்றவங்கள கூட ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகலாம், ஆனால் சின்ன பிள்ளைங்கள ஸ்டேஷனுக்கு எப்படிமா கூட்டிகிட்டு போக முடியும்? அவங்களும் அவங்க பொம்பளை பிள்ளைங்கள நினச்சி வருத்தப்படுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த அரசியும் நான் ராஜியும் நான் விட்டுறேன், மற்ற எல்லாருமே ஸ்டேஷனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா, நீ சொல்கிற மாதிரியே நான் கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கள ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் அவங்க உங்கள் பொண்ணை ஏற்றுக்கலைன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, எதுவாக இருந்தாலையும் கோர்ட்டு தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பாக்கியம் இருந்துட்டு எனக்கு தேவை என் பொண்ணுக்கு ஒரு நியாயம், அது நான் எப்பாடப்பட்டாவது நான் வாங்கிடுவேன், முதல்ல கேஸை ஃபைல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ராஜியும் அரசியும் ஸ்டேஷனுக்கு வேண்டாம், மீதி எல்லாரும் ஜீப்பில் ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.